ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்போதுமே இங்கே கொடுக்கிற செய்தியை திரும்ப கேட்கறது இல்லை. அது ஏனோ தெரியல. செய்தியை கொடுத்துட்டோம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்துட்டோம், அதை திரும்ப நான் கேட்கறது இல்லை. ஆனா இந்த போற வாரம் மட்டும் அந்த கொடுத்த செய்தியை நான் திரும்ப கேட்டேன். ஏனென்றால் அநேகர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அநேகர் அதை குறித்து ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. நெட்லையும் சரி சபையிலையும் சரி அநேகர் கடந்த வாரத்தின் செய்தியை குறித்து அநேகர் என்னோடு கூட பேசினார்கள். அதை மிக பிரயோஜனமாக இருந்தாகவும் பாராட்டினார்கள். ஆனால் நான் அதை திரும்ப கேட்டேன். அதை கேட்டபோது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை செதுக்கிறானோ அதே போல சபையில் இருக்கிறதான அநேகருடைய அந்த சிற்பி போல அவர்களை செதுக்குற அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல, புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், அஸ்திபாரம் போட்டேன். அல்லேலூயா. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே. அவனவனுக்கு தேவனுடைய கிருபை வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொருவனுக்கும் தேவனுடைய கிருபை வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவனுடைய கிருபை வித்தியாசமாக இருக்கிறது. வரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஊழியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதே போல எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே ஒரு புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல கடந்த வாரம் உங்களுடைய நாவை செதுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அவளுடைய நாவு செதுக்கப்பட்டதென்றோ, அவளுடைய நாவை செதுக்கும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அநேகருடைய நாவுகள் செதுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் எனக்கு நாவு சரியா தான் இருக்கு, நான் யாரையும் அப்படியெல்லாம் பேசுறதில்லை, என்னுடைய நாவு கரெக்டா தான் இருக்கு, நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், என்னுடைய நாவு நல்ல நாவு தான் அப்படின்னு சொல்றவங்க, அல்லேலூயா, அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல. டாக்டர் நாக்க காட்டு என்று சொல்லும்போது காட்டுனா தானே டாக்டர் அதை சரி செய்ய முடியும். காட்டலன்னா என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி சிலர் நாக்கை நீட்டாமல் எல்லாம் நான் கரெக்டா தான் இருக்கேன், இந்த செய்தி வேறு யாருக்கோ அப்படின்னு நினைத்தாங்க. 12ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, பெருமை பேசுகிற இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமைகளை பேசுகிற நாவையும், பெருமையை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார், கர்த்தர் அடுத்து போடுவாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆசாரியை போல எனக்கு கொடுத்த கிருபையின்படியாக நான் உங்களை செதுக்கிக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு பூர்ணமான மனிதனாக்கும்படியாக, டு மேக் எவரிஒன் பெர்ஃபெக்ட், அப்படிதான் வேதவசனம் சொல்லி இருக்கிறது. உங்களை சிறந்தவர்களாக தகுதியானவர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தும் பணியிலே அந்த சிற்ப ஆசாரியை போல ஒவ்வொன்றாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சரீரத்தின் கிரியைகள், உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை சரியான விதத்திலே செதுக்கிக் கொண்டே இருக்கிறேன். அது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையின்படியாக நான் செய்து கொண்டிருப்பதாக எனக்கு ஆவியானவர் உறுதி அளிக்கிறார். நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ காரியங்கள் இருக்கு பாஸ்டர், வேதத்துல எவ்வளவு அற்புதங்கள், அடையாளங்கள், பெரிய காரியங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாம் இருக்குதே, அதையெல்லாம் பேசலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எந்த மனிதனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய வேலை, அதுதான் ஒரு ஊழியக்காண்டிய சரியான வேலை. எந்த மனுஷனையும் தேவனுக்கு முன்பாக தேறினவனாக, சரியானவனாக, ஒரு நல்ல ஆண்டவரே மனிதனாக, சரியான மனிதனாக நிறுத்துகிற அந்த பணியைத்தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சபையிலே செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் கடந்த வாரத்திலே நாவை குறித்து பேசினேன். இந்த வாரத்தில் அது பேச வேண்டிய தேவை இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கடந்த வாரத்திலே சொல்லப்பட வேண்டிய எல்லா காரியங்களும் சொல்லி ஆகிவிட்டது. ஆனாலும் சில வேத வார்த்தைகளை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன்.
ஞாபகப்படுத்துவது. நாவின் ஒரு சைட சொன்னேன். நாவினால் வரும் தீமைகளை சொன்னேன். நாவினால் வரும் நன்மைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. நாவிலே என்ன இருக்கிறது? ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. அப்ப ஜீவனும் மரணமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நாவு மரணத்துக்கு கொண்டு செல்லும், இதே நாவு ஜீவனுக்கும் கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஆகவே நாவை குறித்து ஒரு சில வசனங்களை ஞாபகம் மூட்டிவிட்டு, இந்த நாவினாலே நாம் என்ன நன்மைகளை பெற முடியும், இந்த நாவு நமக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஞானி தன்னுடைய சீசனை பார்த்து ஒரு ஆட்டை கொடுத்து, அந்த ஆட்டை அறுத்து அதிலே இருக்கிறதான மிக சிறந்த உறுப்பை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம். மிக சிறந்த உறுப்பு, அந்த ஆட்டுக்குட்டியிலே எந்த உறுப்பு சிறந்த உறுப்போ அந்த உறுப்பை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த சீசன் போய் அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த ஆட்டுக்குட்டி நாவை கொண்டு வந்து கொடுத்தானா. இதுதான் மனித உறுப்புகளிலே மிக சிறந்த உறுப்பு என்று சொன்னாரா. மிக நல்ல உறுப்பு நாவு என்று சொன்னாரா. சரி, இன்னொரு ஆட்டை கொடுத்து இந்த ஆட்டிலே இருக்கிற மிக மோசமான உறுப்பை கொண்டு வா அப்படின்னு சொன்னாரா. அந்த சீசன் போய் அந்த ஆட்டை அறுத்து நாக்கையே திரும்ப கொண்டு வந்திருக்கிறான். கெட்டது என்று சொன்ன போதும் நாக்கை கொண்டு வந்தான், மிக நல்லது என்ற போதும் எதை கொண்டு வந்தான்? நாவையே கொண்டு வந்திருக்கிறான். அப்ப ராஜா கேட்டாராம், என்ன நல்லது என்று சொன்ன போதும் நாக்கை கொண்டு வந்தாய், மோசமானது என்று சொல்ல போதும் நாக்கை கொண்டு வருகிறாயே அப்படின்னு கேட்டாரா. அப்போ சொன்னாரா, சரியான விதத்திலே பயன்படுத்தினால் நாவு ஒரு நல்ல உறுப்பு, கெட்ட விதத்திலே நாவை பயன்படுத்தினால் அதை போல மோசமான உறுப்பு இல்லவே இல்லை என்று சொன்னானா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியாக பயன்படுத்தினால் நாவை போன்ற சிறந்தது ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் அதை போல மோசமானது வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த நாவை சரியான விதத்திலே பயன்படுத்துவோமானால் அது நமக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த நாவு எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். யாக்கோபு எழுதின 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாவு ஒரு நெருப்பு. அது ஒரு நெருப்பு, சிறிய நெருப்பு எவ்வளவு காட்டை கொடுத்து விடுது. நாவானதும் சிறிய உறுப்பாயிருந்தும் அவயமாயிருந்தும் பெருமையானவரை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நாவும் நெருப்பு தான். நாவும் நெருப்பு தான். நாவும் நெருப்பு தான். நெருப்பு இருக்கிறது, நெருப்பினாலே நாம் சமைக்கிறோம். அதே நெருப்பினாலே மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளவும் செய்கிறான். அப்படித்தானே? கேஸ் கொடுத்திருக்காங்க, கேஸ் வாங்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஜனங்கள் அப்படின்னு சொல்லி விறகையெல்லாம் வெட்டுறீங்க, மரத்தை எல்லாம் வெட்டுறீங்கன்னு அரசாங்கம் இப்போ கேஸ் கொடுத்து எல்லாரும் கேஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கேஸ் நல்லதுதான். ஆனால் அதையே தவறாக பயன்படுத்தினால் அதை போல மோசமானது ஒன்றுமே இல்லை. எப்படி விறகு நன்மைக்கு பயன்படும் போது நல்லதா இருக்கிறதோ, தீமைக்கு பயன்படுவது தீமையா இருக்கிறதோ, அதே போல இந்த நாவும் நல்லதாக பயன்படுத்தும் போது அது நல்லதாக இருக்கும். அதை தீமைக்கு பயன்படுத்தும் போது அது என்னவா இருக்கும்? தீமையாக இருக்கும். அநேக நாவுகள் அநேக வீடுகளை எல்லாம் கொளுத்தி இருக்கிறது. அநேக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாவானது என்ன செய்யுமா? காட்டை கொளுத்துமா. பெரிய ஒரு காட்டை சிறிய ஒரு நெருப்பு கொளுத்தி அழித்து விடும். அதே போல அநேகருடைய நாவு அநேக குடும்பங்களை கொளுத்தி இருக்கிறது. அநேக குடும்பத்திலே இந்த நாவானது ஒரு காட்டை கொளுத்துகிறது போல கொளுத்திய சம்பவங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அப்போ இங்கே வேதம் நாவை ஒரு நெருப்புக்கு ஒப்புமையாக சொல்லி இருக்கிறது. இரண்டாவதாக ரோமர்கள் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. பாம்பின் விஷம் இருக்கிறது. முதல்ல நெருப்பு, நாவு ஒரு நெருப்பு. இங்கே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். நாவில என்ன இருக்கா? உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்குதான். நோக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
நாவிலே, அதாவது வாயின் உதடுகளின் கீழே விஷம் இருக்கிறதா, நாவிலே விஷம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விஷம் என்ன? மோசமான ஒன்று. விஷம் நல்லதா? ஆனா விஷமும் நல்லது இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? பாம்பின் விஷத்திலே, பாம்பு கடித்தால் ஒரு மனிதன் மரித்து போகிறான். நிறைய பாம்புக்கு விஷம் இல்லைன்னு சொல்றாங்க. அநேக பாம்பு கடிச்சு மரித்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் 52,000 பேர் பாம்பு கடித்து இந்தியாவிலே மட்டும் மரிக்கிறார்களாம். பாம்பு கடித்து மரிக்கிறவர்கள் மட்டும். அதனாலே உறுப்பை இழந்தவர்கள், அதனாலே வியாதிப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 52,000 பேர் பாம்பின் கடியினாலே மரித்து போகிறார்களாம். பாம்பின் விஷம் அவ்வளவு மோசமானது. ஆனால் அந்த விஷத்திலே ஒரு நன்மை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பாம்பின் விஷத்தை எடுத்துத்தான் பாம்பு கடிக்கு மருந்து செய்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? பாம்பு கடித்தால் மருந்து, உடனடியாக சென்று ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்றால் சுகமடைந்து விடலாம். எந்த பாம்பு கடித்தாலும் சரி, சீக்கிரமாக உடனடியாக செய்ய வேண்டிய காரியம், நாம் எந்த மருந்தையும் எடுப்பதில்லை. அந்த மனிதனை அசையாமல், எவ்வளவுக்கு அசைக்காமல் அவனை கொண்டு ஆஸ்பத்திரியிலே சேர்க்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்த்தால் அவன் கண்டிப்பாக சுகமடைந்து விடுவான். ஏனென்றால் பாம்பு விஷத்திற்கு மருந்து இருக்கிறது. ஆனால் அநேக வேளையில நாமே ஏதோ செய்ய பார்க்கிறோம், அதற்கு கை மருந்து அல்லது கட்டு போட்டு எப்படியோ செய்ய பார்த்து அவனை கொன்னுடுறோம். ஆனா செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அவனை முதல்ல ஆஸ்பத்திரி அரசாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். ஏன்னா மற்ற ஆஸ்பத்திரியிலே அதற்கு மருந்து இல்லை, அரசாங்க ஆஸ்பத்திரியிலே அதற்கான மருந்து இருக்கிறது. அந்த மருந்து எப்படி உண்டு பண்ணப்படுகிறது தெரியுமா? பாம்பின் விஷத்திலிருந்தே உண்டு பண்ணப்படுகிறது. அப்ப பாம்பின் விஷத்திலே நன்மை இருக்கிறது, பாம்பின் விஷத்திலே தீமையும் இருக்கிறது. எப்படி அந்த விஷத்தை, பாம்பின் விஷத்திலிருந்து எப்படி பாம்பு கடிக்க மருந்து எடுக்கிறார்கள் என்றால், பாம்பின் விஷத்தை எடுத்து, பாம்பின் வாயிலிருந்து அந்த விஷத்தை எடுக்கிறார்கள். அந்த விஷத்தை குதிரைக்கு செலுத்துகிறார்கள். அந்த விஷத்தை குதிரைக்கு செலுத்தும் போது குதிரையிலே ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது. விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருக்கு பாருங்க. இந்த விஷத்தை குதிரையிலே செலுத்தும் போது குதிரை உடனடியாக சாவதில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு விஷத்தை செலுத்தின உடனே இந்த விஷத்துக்கு எதிரான ஒரு காரியம் அங்கே உருவாகிறது. அந்த உருவாகிற அந்த மருந்தின் மூலமாக உருவாகிற அந்த ஒரு எதிர்ப்பு சக்தியை கொண்டு இந்த பாம்பு கடிக்கு விஷத்தை அந்த மருந்து செய்கிறார்களாம். அப்படின்னா பாம்பு விஷத்தை குதிரையிலே செலுத்தி, குதிரையிலே உண்டாகிற எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி பாம்பின் கடிக்கு மருந்தை உண்டு பண்ணுகிறாங்களாம். இவ்வளவு தெரியாதுல்ல நமக்கு. நம்ம பாம்பு கடிச்சா செத்து போகணும்னு நினைக்கிறோம். அதே பாம்பின் விஷத்தினாலே மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய மருந்தையை உண்டு பண்ணுகிறார்கள். அப்போ என்ன? விஷத்தினாலே மோசமான காரியங்கள் இருக்கிறது, நன்மையான காரியங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. பாம்பின் விஷத்திலே. அப்போ பாம்பின் விஷம் தான் ரொம்ப மோசமான விஷம். அது எங்க இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நாவின் கீழே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 64ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாவு ஒரு பட்டயம். அல்லேலூயா. நாவு ஒரு பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி, கூர்மையான பட்டயம் போல இந்த நாவு செயல்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொல்லுவோம்ல, சிலருடைய வார்த்தை கேட்டாலே அப்படி குத்தும். இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வர்ற மாதிரியான வார்த்தைகளை பேசுகிற பட்டயம். பட்டயம் அப்படித்தானே? பட்டயத்தை என்ன செய்வார்கள்? ஒருவனுடைய நெஞ்சிலே பாய்ச்சுவார்கள். அந்த பட்டயம் அவனுடைய நெஞ்சை பிளந்து அடுத்த பக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு பட்டயத்தின் கூர்மை இருக்கிறது. ஏனென்றால் பட்டயத்தை போல் கூர்மை ஆக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய நாவு பட்டயம் போல இருக்கிறது, அவ்வளவு கூர்மையா இருக்கிறது. அவங்க ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா மற்றவங்க செத்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு கூர்மையான வசனங்களை பேசுகிறார்கள். அல்லேலூயா. 52ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது. தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. அல்லேலூயா. நாவு எப்படி இருக்குதா? தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. அதாவது சலூன்ல போகும்போது அங்கே தீட்டுகிறார்கள். இப்ப அதெல்லாம் இல்ல, தீட்டப்பட்ட பிளேடு ரெடிமேடா கிடைக்குது. முந்தைய அப்படி இல்லை. அங்க ஒரு பெல்ட் தொங்க விட்டுருக்கும். கையில இருக்க கத்தி என்ன செய்வாங்க? 4 தேய்ச்ச உடனே அந்த சவரகன் கத்தி என்ன ஆயிடும்? நல்ல கூர்மையாயிரும். அப்புறம் ஷேவ் பண்ணுவாங்க, முடி வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது. இப்போ சிலருடைய நாவு சவரகன் கத்தியை போல அவ்வளவு தீட்டப்பட்ட
சவரகன் கத்தியை போல இருக்கிறது என்று சொல்லப்படும். அப்படியானால் ரொம்ப ரொம்ப கூர்மையானதாக சிலருடைய நாவுகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும் போது தங்கள் நாவு அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அம்பு எதற்கு பயன்படுகிறது? ஒருவனை வீழ்த்துவதற்கு பயன்படுகிறதா அல்லது ஒரு வேட்டையாடுவதற்கு பயன்படுகிறதா அம்பு? ஒருவனை கொல்வதற்கும் வீழ்த்துவதற்கும் ஒரு மிருகத்தை என்ன பிடிக்கிறதுக்காகவும் வேட்டையாடுவதற்கும் பயன்படுத்துகிறதா அம்பு. அப்படியானால் சிலருடைய நாவு சிலரை வீழ்த்துவதற்கு பயன்படுகிறது. ஆசையான வார்த்தைகள், இச்சையான வார்த்தைகளை பேசி அந்த வீழ்த்துவர்களும் உண்டு. கடினமான வார்த்தைகளை பேசி வீழ்த்துவாரும் உண்டு. அல்லேலூயா. ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாவு ஒரு கண்ணி, அதாவது ஒரு வலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி, அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. அல்லேலூயா. உதடுகள் என்றால் பேசுகிற உதடுகள். நாவு இல்லாம பேச முடியாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உதடுகள் என்றால் உதடுகளை மட்டும் வச்சு பேச முடியுமா? முடியாது. நம்முடைய நாவின் மூலமாகத்தான் பேச முடியும். அது உதடுகள் வழியாக வெளிப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆத்துமாவுக்கே கண்ணி வைக்கிறதுக்கு, வலை வைக்கிறது. அதான் வலையிலே பிடிபடுகிறது போல. அப்படித்தானே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வார்த்தையினாலே பிடிபட்டாய். அப்படித்தானே சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்படின்னா என்ன? இந்த நாவானது ஒரு பெரிய வலையை போன்றது, கண்ணியை போன்றது. அதை நம்ம சிக்க வச்சிரும். வாயில பேசியே நம்மளை சிக்க வச்சிரும். நீங்க யோசித்து பாருங்க, நாவை குறித்து இவ்வளவு மோசமாக வேதவசனம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுத்திருக்கிறது. நாவு சாதாரணமானது அல்ல. இங்கே நாம் பார்த்தோம், நாவு ஒரு நெருப்பு, நாவு ஒரு விஷம், நாவு ஒரு பட்டயம், நாவு ஒரு சவரகன் கத்தி, நாவு ஒரு கூர்மையாக்கப்பட்ட அன்பு, நாவு ஒரு வலை, கண்ணி. இவ்வளவு மோசமான காரியத்தை கொண்டதுதான் இந்த நாவு. அப்போ இந்த நாவை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதமே இதை இவ்வளவு மோசமானதாக சொல்லி இருக்கிறது என்றால், அந்த நாவு நமக்குள்ளே இருக்கிறது. அந்த நாவை நம்ம எவ்வளவு கவனமா கையாளணும். பட்டயத்தை எவ்வளவு கவனமா நம்ம கையாளுவோம் பாருங்க. ஒரு ஒரு சிக்கன், ஒரு கோழி, அந்த கோழி முந்தியெல்லாம் நம்ம எல்லாம் கோழியை பிடிச்சி வெட்டிட்டு இருந்தோம். அப்போ சொல்லுவாங்க, அப்போ டே அதுல கருப்பா ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேர் என்ன? கசப்பு. அந்த கசப்பு என்ன செய்யக்கூடாது? உடைஞ்சிடக்கூடாது. உடைஞ்சு அந்த கறியில பட்ட கறியெல்லாம் என்ன ஆயிடுமா? அது கோழிக்குள்ளே தான் இருக்குது. கோழிக்குள்ளே இருக்கிற ஒன்று கோழியை கரைப்படுத்தக்கூடியது, கோழியை கசப்பாக்கக்கூடியது. சுவையாக சாப்பிடுகிற சிக்கனை அந்த விஷமானது, அந்த கருப்பு என்கிற சொல், அந்த காரியமானது, அந்த கசப்பானது முழு கோழியை என்ன செஞ்சிடும்? கசப்பாக்கிறோம். இதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற இந்த நாவு நம்மை கரைப்படுத்தி விடும், நமக்கு சேதத்தை உண்டு பண்ணி விடும். அல்லேலூயா. சவரகன் கத்திய நீ யோசித்து பாருங்க. சவரகன் கத்தி அந்த அவரு ஷேவ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இல்லைன்னா என்ன ஆயிடும்? கட்டாயிரும். முந்தி எல்லாம் பாக்குறோம், ஷேவ் பண்ணிட்டு வரும்போது அங்கங்க கட்டிங்கோட வருவாங்க. இப்பெல்லாம் அதற்கான பிளேட் எல்லாம் வந்துருச்சு, ஷேவிங் செட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வந்துருச்சு, அதனால கட் ஆகுறது இல்லை. ஆனா அப்படியும் கட் பண்றவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இதை எவ்வளவு கவனமாய் பயன்படுத்த வேண்டும். ஒரு சவரகன் கத்தியை அந்த சவரகன் எவ்வளவு கவனமாய் பயன்படுத்த வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கூர்மையாக்கப்பட்ட ஒரு அம்பு இருக்கிறது என்றால் அந்த அம்பை நம்ம எவ்வளவு கவனமாய் பயன்படுத்தணும். ஒரு கண்ணி இருக்கிறது, ஒரு வலை போட்டு வைத்திருக்கிறார் என்றால் அந்த வலையிலே நம்ம விழாம நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் அந்த நெருப்பு இடத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஸ்டவ் பத்த வச்சிருக்கிறோம், நம்ம சேலையெல்லாம் அதுல படாம ரொம்ப கவனமா வேலை செஞ்சாதான் என்ன ஆகும்? பாதுகாப்பா இருக்கும். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தால் அந்த சமைக்கிற அந்த நெருப்பே நம்மை கொளுத்து விடும். அப்படி முந்தியெல்லாம் ஸ்டவ் வெடிச்சு செத்தவங்க என்ன செய்வாங்க? இந்த
நம்ம விறகு வச்சு எரிக்கிற அடுப்புல அந்த சேலை பட்டு அப்படியே தீ பிடிச்சு இறந்தவங்க எல்லாம் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அப்ப யோசித்து பாருங்க. ஏனென்றால் இந்த நாவு நம்மிடத்திலே நமக்குள்ளே இருக்கிறது. இந்த நாவை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இத்தனை காரியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்குள்ளே இந்த நாவை கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த நாவை கொடுத்திருக்கிறார். இந்த நாவை நன்மைக்காகவும் பயன்படுத்த முடியும், தீமைக்காகவும் பயன்படுத்த முடியும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நாவிலே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இந்த நாவு ஒரு பட்டயம். அது நம்ம வாய்க்குள்ளே இருக்குது. யோசித்து பாருங்க. ஒரு பிளேடு எடுத்து வாய்க்குள்ள நாக்குல வச்சிட்டீங்கன்னு வைப்போம். நாக்குல ஒரு பிளேடு எடுத்து வச்சிட்டீங்க. கவனமா வச்சிருந்தா அப்படியே வச்சிருக்கலாம். கொஞ்சம் கவனம் குறைந்தா என்ன ஆயிடும்? வாயெல்லாம் கட்டாயிடும்ல. யோசித்து பாருங்க. எவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணுன்னு இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நாவு ஒரு சவரகன் கத்தி, நாவு ஒரு பட்டயம், நாவு ஒரு அம்பு, நாவு ஒரு பாம்பின் விஷம். அப்படின்னா அது எவ்வளவு கொடுமையானது, அது எவ்வளவு கவனமாய் கையாளணும் யோசித்து பாருங்க. சில பாம்புகள் இருக்கிறது, பயந்துராதீங்க. சில பாம்புகள் பக்கத்துல வந்து கடிக்கணுங்கிறது இல்ல. அந்த பாம்பு சீறுகிற அந்த சீற்றத்திலே வருகிற அந்த விஷமானது நம்முடைய கண்ணிலே எங்கேயாவது பட்ட கண் அப்பவே பார்வை இல்லாம போயிடுமா? விஷம் அவ்வளவு கொடிதான விஷம் உள்ள பாம்புகள் எல்லாம் இருக்கிறது. பாம்பின் விஷம் உலகத்திலே மிகப்பெரிய விஷம். வேற அதே மாதிரியான விஷங்கள் வேற எதுலையும் இல்லை. அப்போ அந்த விஷம் நமக்குள்ள இருக்குன்னா அதை நம்ம எவ்வளவு கவனமா கையாளணும்? அதைத்தான் சொல்றேன். கேஸ் நல்லதுதான், கவனமாய் கையாண்டால். கரண்ட் நல்லதுதான், கவனமாய் கையாண்டால். கவனம் இல்லாம கையாண்டோம்னா இதே மின்சாரம் நம்மை தாக்கி நம்மை அழிக்கும். அதே கேஸ் நம்மை தாக்கி அழிக்கும். ஒரு கத்தி நம்ம வீட்டில் இருக்கு. அந்த கத்தி கவனமாய் கையாளாவிட்டால் அந்த கத்தியானது நம்மை சேதப்படுத்தும். அது சவரகன் கத்தி போன்ற கூர்மையான ஒன்றானால் மிக அதிகமாய் என்ன செய்யும்? நம்மை என்ன செய்யும்? அதே மாதிரி அந்த பட்டயம், அந்த அம்பு, அந்த சவரகன் கத்தி நாம் பிறர் மேலே காயத்தை உண்டு பண்ணுவதற்கும் பயன்படுத்த முடியும். நம்மையும் காயப்படுத்தும், பிறரையும் காயப்படுத்தும். போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அது நம்ம ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது, அது நம்மை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். நம்மை மட்டுமல்லங்க, இவ்வளவு மோசமான ஆயுதத்தை நம்ம சரியா கையாளனா மற்றவர்களையும் அது காயப்படுத்தும். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு அதற்கு கூர்மை இருக்கிறது. அதனுடைய விஷத்தன்மை அவ்வளவு இருக்கிறது. அது நெருப்பு, ஒரு பெரிய காட்டையே கொளுத்தக்கூடிய நெருப்பு நம்முடைய நாவு. அப்பதான் நம்ம எவ்வளவு கவனமாக கையாளணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து கொஞ்சம் கவனமா கேளுங்க. அல்லேலூயா. இந்த நாவானது ரொம்ப மோசமானது. அந்த மோசமான நாவு நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. நமக்குள்ளே அது இருக்கிறதுனால நாமளும் சேதப்படாம மற்றவர்களையும் சேதப்படுத்தாம பார்த்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு சீரியஸா நாவை நம்ம எடுத்துக்கொள்ளல. அப்படித்தானே? இவ்வளவு சீரியஸா நாவை நம்ம எடுத்துக்கொள்ளல. இதே நாவு நமக்கும் சேதத்தை உண்டு பண்ணும். நாம் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் பிறரையும் சேதப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விதமான நாவுகள் இருக்கிறது? சுமார் 7 விதமான நாவுகள் இருக்கிறது. 58ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். துன்மார்க்கர் கற்பத்தில் உட்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பொய் சொல்லுகிற நாவு. அல்லேலூயா. என்ன நாவு? பொய் சொல்லுகிற நாவு. இது சாதாரணமான நாவு. எல்லாரும் பொய் சொல்றாங்க. பாஸ்டர், பொய் சொல்லாத மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும். சும்மா சின்ன காரியத்துக்கு தான் பொய் சொல்றேன், அதனால அவங்களுக்கு ஒரு கெடுதலும் இல்லை, சும்மா தான் பொய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த பொய் பேசுகிற நாவை கர்த்தர் என்ன செய்வாராம்? 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. பொய் பேசுகிற நாவு என்ன சொல்லி இருக்க? 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இந்த நாவிலே பொய் உண்டாகிறது. இந்த பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? இதே நாவினாலே பொய் சொல்லுகிறோம், இதே நாவினாலே உண்மையும் சொல்லுகிறோம். ஆனால் பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? அழிப்பார். நாவினாலே பொய் சொல்றோம், நம்ம நாவினால தானே வார்த்தை வெளியே வருகிறது.
அப்ப பொய்யான வார்த்தையை சொல்றோம், ஆனால் கர்த்தர் அவரை அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 12ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து. பெருமை பேசுகிற நாவு, இங்கே ஒரு நாவு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பொய் பேசுகிற நாவு, இப்பொழுது பெருமை பேசுகிற நாவு. இது மேக்சிமம் இருக்கு. பொய் பேசுகிற நாவு 99% அப்படின்னு சொல்லலாம். 99% பேர் என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க. இதுவரை வாழ்க்கையில பொய் சொல்லாதவங்க, பொய் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்ற யாராவது இருந்துக்கிறீங்களா? வா, ஏன் பாஸ்டர் வாழ்க்கையெல்லாம் கேட்குறீங்க? இந்த மாசத்துல கேளுங்க பாஸ்டர், இந்த வாரத்துல போய் சொன்னியான்னு கேளுங்க பாஸ்டர், இன்னைக்கு காலையில போய் சொன்னியா பாஸ்டர் அப்படின்னு கேட்டா கூட இன்னைக்கு காலையில போய் சொன்னவங்க கூட இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா பொய் பேசுகிற நாவை கர்த்தர் என்ன செய்வாராம்? அறுத்து போடுவாராம். முதல்ல பொய் பேசுகிற நாவை அழிப்பார். இங்க பெருமைகளை பேசுகிற நாவை என்ன செய்வாராம்? அறுப்பார். நம்ம எவ்வளவு காரியத்துல பெருமை பேசுறோம் தெரியுமா? சாதாரணமா பேசிடுறோம் பெருமை. அநேக காரியங்களை குறித்து நம்ம பெருமை பேசுறோம். ஆனா இங்க வேதம் சொல்லி இருக்கிறது, இந்த பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் என்ன செய்வாராம்? அறுப்பாராம். பாஸ்டர் ஏதாவது செய்ய முடியுமா? நீங்க பொய் சொன்னா பாஸ்டர் ஏதாவது செய்ய முடியுமா? நீங்க பெருமை பேசினா பாஸ்டர் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாராம்? பெருமை பேசுகிற நாவை என்ன செய்வாராம்? அறுப்பார். அல்லேலூயா. 5ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவருடைய வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். இச்சகம் என்றால் என்ன? கவர்ச்சியான பேச்சு. இச்சை என்றால் கவர்ச்சி என்று அர்த்தம். இச்சை என்றால் ஒன்றை கவர்ந்து கொள்ளுகிறது. சிலர் பேசுவாங்க பார்க்கலாம், அப்பா அவங்க பேசுறத கேட்டா அவ்வளவாய் நம்மை கவர்ந்து, ஐயோ பாஸ்டர் உங்களை தான் நினைச்சிட்டே இருந்தே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. பாஸ்டரை கவருவதற்காக சொல்றாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உண்மையிலேயே பாஸ்டர் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்களா? இல்ல. ஒரு சின்ன உதாரணத்தை தான் சொல்றேன். இச்சகம், கவர்ச்சியாக பேசுகிற வார்த்தைகள் இது நாவுக்கு இருக்கிறது. இந்த தங்கள் நாவினாலே கவர்ச்சியாய் பேசுகிறார்கள், இச்சை உண்டாகத்தக்க விதமாய் பேசுகிறார்கள். சிலர் பேசினா அப்படியே நமக்குள்ளே ஒரு குழப்பம், நமக்குள்ளே ஒரு ஆசை உண்டாகிற அளவிற்கு இச்சகமாய் பேசுகிற நாவுகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இச்சகம் பேசுகிற நாவை அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. இங்கே சொல்லப்படுது, தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீர்த்திடும். யாரை குற்றவாளிகளாக தீர்த்திடும் சொல்றாரு? இச்சகம் பேசுகிற. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சில வார்த்தைகள், சிலர்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கு, இச்சையாக இருக்கும். அப்படி இச்சை பேசுகிற நாவை கர்த்தர் என்ன செய்வாராம்? குற்றவாளிகளாக தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு சொல்லப்பட்டிருக்கிறது மல்கியா 52ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, 52ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். கபடமுள்ள நாவு. கபடமுள்ள நாவு அப்படின்னா என்னது? வஞ்சகமான, கபடு நிறைந்த வார்த்தைகள். கபடமுள்ள நாவு. இப்ப எத்தனையாவது கபடமுள்ள நாவு அப்படின்னா வஞ்சகமாக பேசுகிற நாவு. இந்த நாவு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யுது பாருங்க. பொய் பேசுது, பெருமை பேசுது, இச்சகம் பேசுது, கபடாய் பேசுகிறது, வஞ்சிக்கிற மாதிரியான வார்த்தைகள் பேசுகிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது புரட்டு நாவு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கு. புரட்டு நாவு அப்படின்னா மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க மாத்தி மாத்தி பேசி, புரட்டுனா புரட்டிட்டே இருக்கிறாங்க, திருப்பிட்டே இருக்கிறாங்க. இப்ப சொன்னதில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு நிரந்தரமா இதுதான் என்று அவர்களுக்கு கொள்கையும் நியதியும் கிடையாது. புரட்டி புரட்டி பேசுவாங்க. அதான் புரட்டு நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிலருக்கு புரட்டி பேசுகிற புரட்டுத்தனமான அல்ல புரட்டு நாவு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும். இங்கே சொல்ல என்ன சொல்லுது? அடங்காத நாவு. இந்த நாவுக்கு என்ன பேரு? அடங்காத நாவு. என்ன
சொன்னாலும் அடங்கவே மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அடக்கம் இல்லாத நாவு, அடங்காத நாவு. அல்லேலூயா. 140 சங்கீதம் 3 வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 140 சங்கீதம் 3 வசனம், சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். கூர்மையான நாவுடையவர்கள். அல்லேலூயா. ரொம்ப கூர்மையான நாவு. அதான் சொன்னேன், அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு செத்து போலான்னு இருக்கும், அப்படி பேசுவாங்க. ஏன் சொல்றேன்னா, நாவு சாதாரணமானதல்ல. நாவு இவைகளையெல்லாம் செய்யும். ஒன்று பொய் பேசும், இந்த பெருமை பேசும், இச்சகம் பேசும், கபடு பேசும், புரட்டு பேசும், அடங்காமல் பேசும். கூர்மையான நாவு என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்படி இவர்கள் செய்வதனாலே இதனுடைய பலன் என்ன, இதனால என்ன நடக்கிறது? அல்லேலூயா. இத்தனை காரியங்களை 7 காரியங்கள் சொன்னேன். இந்த 7 காரியங்களை இந்த நாவு என்ன செய்கிறது? பொய் பேசுகிறது, பெருமை பேசுகிறது, இச்சகம் பேசுகிறது, கபடு பேசுகிறது, புரட்டு பேசுகிறது, அடங்காததா இருக்கிறது. கடைசியாக சொன்னோம் கூர்மையான நாவு. இதெல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கு. இதுல எந்த நாவு நமக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லா நாவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நாவு இருக்கு. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் நாவை பற்றி. அந்த இது உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். சிலவங்களுக்கு நாவு ரவுண்டா இருக்கும், சிலவங்களுக்கு ஷார்ப்பா இருக்கும், சிலவங்களுக்கு திக்கா இருக்கும். ஒவ்வொரு ஷேப் இருக்கிறது. அதே போல இந்த ஒவ்வொரு விதமான நாவுகள் இருக்கிறது, பல விதமான நாவுகள் இருக்கிறது. நமக்கு எந்த நாவு இருக்கு? பெருமை பேசுற நாவு இருக்கா? இச்சையாய் பேசுகிற நாவு இருக்கிறதா? புரட்டி புரட்டி பேசுகிற நாவு இருக்குதா? எந்த நாவு நம்ம நாவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதையெல்லாம் யோசிக்கிறது இல்ல பாஸ்டர். நான் சரியா தான் பேசுறேன் பாஸ்டர், நான் என்னுடைய நாவு இதுல இல்லைன்னா, இந்த 7 காரியங்கள்ல ஒன்று அப்படிப்பட்ட நாவு நமக்கு இல்லைன்னா நம்ம வேதத்துக்கு உட்படாதவர்கள் அர்த்தம். ஏதாவது ஒரு நாவு கண்டிப்பா இருக்கும். வேதம் தான் இதை சொல்லி இருக்குது, இப்படிப்பட்ட நாவெல்லாம் இருக்கிறது என்று இந்த வேதம் தான் சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இந்த 7 விதமான நாவுகளிலே ஏதாவது ஒரு நாவு நமக்கு இருக்கும். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இல்லன்னு நீங்க சொன்னாலும் இந்த வேதம் பொய்யாகாது. இந்த வேதம் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி இந்த நாவுகள், பலவிதமான நாவுகள் இருக்கிறதுனாலே நமக்கு என்ன நடக்கும் அல்லது பிறருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இதே நீதிமொழி 18 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கிறோம். 18 அதிகாரம் 8 வசனத்திலே, கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். உள்ளத்திற்குள் தைக்கும். உள்ளத்திற்குள் தைக்கும். சில சொல்லுவாங்க சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன், ஆனா உள்ளத்துல என்ன செஞ்சிருக்கும்? அப்படியே அப்படி குத்து, அப்படி என்ன செய்யும்? தச்ச மாதிரி இருக்கும். சொல்லியிருக்காங்களா? உங்களை யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. உள்ளத்துல தைக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்குதான் சொல்லு. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் என்ன செய்யும்? தைக்கும். தச்சா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கைய அந்த தைக்கிற மிஷின்ல கொடுத்து பாருங்க, கையை தைக்கட்டும், எப்படி இருக்கும்? வலிக்காதா? வலிக்காதோ? அல்லேலூயா. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் என்ன செய்யுமா? உள்ளத்திற்குள் தைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழி 12 அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது. நீதிமொழி 12, 18, 19, பட்டய குத்துகள் போல் பேசுகிறது உண்டு. சிலர் பேசினா தைக்கும், சிலர் பேசினா குத்தும். குத்துற மாதிரி உங்களை பேசியிருக்காங்களா? நீங்க பேசியிருக்கீங்களா? நம்மள யாராவது பேசியிருந்தா பரவாயில்ல, நம்ம யாரையாவது குத்துற மாதிரி பேசி இருக்கிறோமா? ஹலோ. நாவு சின்ன அவயவம் தான், நாக்குக்கு எலும்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரீரத்துல ஒரு சின்ன அவயவம் தான், எலும்பில்லாத நாவு தான். இந்த நாவு குத்தும், இந்த நாவு தைக்கும். ஒருவேளை நீங்க அதை உணராம இருக்கலாம். நீங்க பேசின வார்த்தை சிலரை குத்தி இருக்கும், சிலர் தச்சிருக்கும். நீதிமொழி 18 அதிகாரம் 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 18 அதிகாரம் 7 வசனம், மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. அவனுடைய ஆத்துமாவுக்கு கண்ணி. அல்லேலூயா. கேடு உண்டாக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. இந்த நாவும் வாயும் ஒண்ணுதாங்க. நாவு இல்லாம வாய் பேச முடியாது. சில வேளை வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கில வேதாமத்திலே டங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில டங்கு உதடுகள், லிப்ஸ்,
மவுத்து, டங்க் இத்தனையும் அநேக வேதாமங்களே ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்க மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. நம்முடைய நாவு நமக்கே கேடு உண்டாக்கும். அல்லேலூயா. இன்னொன்று நாவு கொளுத்தும். அப்படித்தானே யாக்கோபில் என்ன வாசித்தோம்? நாவு கொளுத்தும். சிறிய அவயமாயிருந்தும் பெரிய என்ன செய்யும்? காட்டை கொளுத்தும். மத்தை 15ஆம் அதிகாரத்திலே கடந்த வாரத்திலே பார்த்தோம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தை 15:12. இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு போகிறது மனுஷரை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுது. அப்படியானால் வார்த்தைகள், நம்முடைய நாவினாலே பேசுகிற வார்த்தைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் நாவினால் பாவம் செய்யாதபடி. அப்படின்னா நாவினாலே பாவம் செய்ய முடியும். இன்னும் ஏராளம் இருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல. இது அத்தனை வேத வசனம். இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. விளக்கம் சொன்னா நாட்கள் போதாது. ஆனா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மிக மிக மோசமான ஒன்று நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த மிக மோசமான ஒன்றை நம்ம பயன்படுத்துவதிலே ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு தான் இத்தனையும் சொல்றேன். ஏனென்றால் அதே நாவு நமக்கு கேடுண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு கேடுண்டாக்கும், பாவத்தை உண்டு பண்ணும், பாவம் செய்யும். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தீட்டுப்படுத்தும், அது நமக்கு கேடுண்டாகும், அது என்ன செய்யும்? குத்தும். அல்லேலூயா. நம்மை தைக்கும். யோசித்து பாருங்க. அப்போ இந்த நாவு இவ்வளவு காரியங்களை செய்கிறபடினாலே இந்த நாவை நம்ம எவ்வளவு கவனமாக பயன்படுத்தணும், எவ்வளவு அளவாய் பயன்படுத்தணும், எவ்வளவு யோசித்து பயன்படுத்தணும், எவ்வளவு பக்குவமாய் பயன்படுத்தணும். நாம பேசுகிற வார்த்தைகள் நம்மையும் சேதப்படுத்தக்கூடாது, மற்றவர்களையும் சேதப்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம அதை எப்படி கவனமாய் கையாளணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏண்டா நம்முடைய வார்த்தைகள் பிறரை குத்தும், பிறரை தைக்கும், பிறருக்கு கேடுண்டாக்கும். அதே வார்த்தை நம்மையும் குத்தும், நம்மையும் என்ன செய்யும்? நம்மையும் தைக்கும், நமக்கும் கேடுண்டாக்கும், நம்மையும் கரைப்படுத்தும், நம்மைத்தானே பாவிகளாகவும் மாற்றும். அப்ப நாக்கை கையாளும் போது சும்மா கையாண்ட கூடாது. சும்மா கையாண்டுட்டோம் அது நமக்கே கேடு உண்டாக்கும். அப்ப சில வேளையில சில சண்டை போடுறாங்க. சண்டை போடும் போது இவங்க கையில் இருக்கிற ஆயுதமே இவர்களுக்கு கேடு உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. அதே போலதான் இந்த நாவு ரொம்ப ரொம்ப மோசமானது, ரொம்ப கவனமாய் கையாளக்கூடியது. ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். என்னுடைய வார்த்தையினாலே எனக்கு கேடு உண்டாகக்கூடாது, என்னுடைய வார்த்தையினாலே பிறருக்கும் கேடு உண்டாகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்குமா. அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். இந்த நாவினாலே பேசுகிற இந்த வார்த்தைகள் அவனுக்கு அடிவை உண்டு பண்ணும். நிறைய பேருக்கு தெரியும், சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி அடிபட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏராளம் இருக்குது. சகோதரிமார்கள் சகோதரிடத்தில் சில வார்த்தைகளை பேசும்போது அடியை வரவழைத்திருக்கிறார்கள். சில பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் தவறாய் பேசும்போது அடிகளை வரவழைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாவு நமக்கே அடிகளை வரவழைக்கும். அப்ப இதை எவ்வளவு கவனமா கையாளணும்? இந்த நாவை நம்ம எவ்வளவு கவனமா கையாளணும்? வாயில வந்ததெல்லாம் பேசிடலாமா? இல்ல. அப்படி பேசினோம்னா அது நம்மை கரைப்படுத்தும், அதே வேளையில பிறருக்கும் தீங்கை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நம்ம பேசுறதுக்கு முன்ன எதையும் யோசிக்கிறது இல்லைல்ல. அப்படியே என்ன சொல்ல, மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம்னா வாய்க்கால் வெள்ளம் போயிட்டு இருக்குது. அந்த வாய்க்கால் இருக்கிற மடையை திறந்த உடனே வெள்ளம் எப்படி பாயுது? அப்படியே பாயுது. மடை திறந்த வெள்ளம் போலங்கிற மாதிரி நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசிடுறோம். அப்படி பேசலாமா? பேசக்கூடாது. அப்படி பேசினா அது நமக்கும் காயத்தை உண்டு பண்ணும், நம்மையும் கெடுக்கும், பிறரையும் கெடுக்கும், பிறரை வேதனைப்படுத்தும், பிறருக்கு தீமை உண்டு பண்ணும்.
எனக்கு தெரியும் எத்தனையோ தற்கொலை செய்து கொண்டவர்கள் பிறர் சொன்ன ஒரு வார்த்தையை தாங்க முடியாம தற்கொலை கொண்டு செஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்ப வார்த்தை நம்ம எவ்வளவு கவனமா கையாளணும். இந்த நாவை சரிவர பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த நாவை என்ன செய்யணும் வேதம் சொல்லி இருக்கிறது. யாக்கோபுக்கு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார், அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நல்ல ஒரு வசனம். அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி என்னவா இருக்கும்? அதாவது இப்படி சொல்லலாம், வாயை அடக்காம நான் விசுவாசி என்று சொன்னா வீண். நாவை அடக்காமல் நான் விசுவாசி என்று சொன்னாலே அது வீண். அதுதான் இதனுடைய அர்த்தம். உங்களில் ஒரு நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி என்னவா? வீண். அப்படின்னா அதான் அந்த ஷார்ட் ஃபார்ம் என்னவென்றால், தன்னுடைய வாயை அடக்காம நாம் விசுவாசி என்று சொன்னா அது வீண். எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கலாம், எவ்வளவு படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, வாயை அடக்கலன்னா நீங்க விசுவாசியே இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அமைதலா இருக்கிறீங்க பாஸ்டர்? நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது தீத்துக்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாய் பவுல் தீத்துக்கு எழுதும்போது விதமா எழுதி இருக்கிறார். 1:11. அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவருடைய வாயை அடக்க வேண்டும். அடக்க முடியாட்டாலும் அடக்க வேண்டும். அவருடைய வாயை என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். வாயை அடக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லி இருக்குது. நம்ம அடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாய் அடக்கிறோமா? வாய் அடக்காமல் இருந்தால் நம் விசுவாசிகள் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். குதிரை எவ்வளவு வேகமாய் ஓடக்கூடியது, அந்த குதிரையை கடிவாளத்தால் அடக்கி வைக்கிறார்கள். அப்படித்தானே? குதிரைக்கு கடிவாளம் போடாட்டி அவ்வளவுதான், கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. அது நினைக்கிற பக்கம் ஓடும். ஆனா அந்த குதிரைக்கு போட்டிருக்கிற அந்த சின்ன கடிவாளமானது அது எங்கே போக வேண்டுமோ அங்கே நடக்கிறது, அந்த குதிரையை கட்டுப்படுத்துகிறது. அதே போல நம்முடைய நாவையும் கடிவாளம் போட்டு அடக்கணும். சொல்லுமா? அது எங்க பாஸ்டர் விக்குது கடிவாளம்? எங்க பாஸ்டர்? எந்த ஸ்டோர்ல விக்குது? எந்த சர்ச்சில் விக்குது? நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேர். அல்லேலூயா. அந்த கடிவாளம் என்ன தெரியுமா? அதான் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் போன வாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வசனங்கள் தான் கடிவாளம். அல்லேலூயா. இந்த வசனமாகிய கடிவாளத்தால் அடக்கி வைக்கணும். இந்த விஷம் நிறைந்தது, நான் அடக்கி வைப்பேன். என் நாவு விஷம் நிறைந்தது, என் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, என் நாவு பட்டயம், என் நாவு சவரகன் கத்தி, ஆகவே நான் அதை அடக்கி வைப்பேன் என்று அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய நாவை அடக்க வேண்டும். வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். எவ்வளவு அருமையா சொல்றார் பாருங்க. நாவை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார், நன்மையானதையும் பேசாமல், அப்படி ஒரு வசனம் இருக்குது, நன்மையானதையும் பேசாமல் என் நாவை அடக்கி வைத்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நன்மையானதை கூட,
நான் மௌனமாகி 2வது வசனமா 39:2. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்படி அடக்கி வச்சு நல்லதை கூட பேச வேண்டாம் என்று சொல்லி நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நாவை நம்ம அடக்கியே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாவை அடக்காவிட்டால் நம்ம குற்றவாளிகளாகி விடுவோம். அல்லேலூயா. இந்த நாவை நம்ம என்ன செய்யணும்? அடக்கணும். இந்த நாவை நம்மளால அடக்க முடியுதா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை பேதுரு சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். இப்போ இங்க கீழ்ப்படிதல மாத்திரம் சொல்லல, ஆண்டவனே என்று சொல்லி. ஆண்டவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தைகளால, நல்ல வார்த்தைகளை சொல்லணும். நம்ம பிறரை அட்ரஸ் பண்ணும்போது யாரையும் கனவீனமா பேசவே கூடாது. ஆண்டவனே, கணவனே, என்ன வேணாலும் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இப்பெல்லாம் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஆண்டவனே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒருவரை பேசும்போது கனப்படுத்தி பேச வேண்டும். அதான் நம்முடைய நாவாக இருக்க வேண்டும். சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம். வாடா போடா அப்படி இப்படி எல்லாம் யாரையும் பேசக்கூடாது. நம்முடைய சாராளே ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொன்னால், நம்ம மற்றவர்களை அட்ரஸ் பண்ணும்போது, சொல்லும் போது கனப்படுத்தி பேச வேண்டும். கனமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி பேச வேண்டும். நாமும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னா 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் வாய்க்கு காவல் வையும். வாய்க்கு என்ன செய்யுமா? என் வாய்க்கு காவல் வையும். ஆண்டவரே, என்னால அடக்க முடியல. ஆண்டவரே, என் வாய்க்கு நீர் காவல் வையும். தேவையற்ற வார்த்தைகளை நாம் பேசிராதபடி எனக்கு காவல் வையும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வையும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவையற்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாதபடி இந்த வாயிலே காவல் வைக்க வேண்டும். இப்படி சொல்லலாம், லாக் மை லிப்ஸ். இன்னொரு வேதம் அது எப்படி சொல்லி இருக்கு? லார்ட் லாக் மை லிப்ஸ் அப்படின்னு இருக்கு. என்னுடைய உதடுகளுக்கு பூட்டு போடுன்னு அர்த்தம். சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆண்கள் கூட பெண்களை மாதிரி பேசுவாங்க. வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஒரு காலம் பேசக்கூடாது. அல்லேலூயா. காவல் வையும். நீதிமொழி 21:23 சொல்லப்பட்டிருக்கு. 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அல்லேலூயா. தன் வாயை தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு, ஆமா, நாவையும் காக்கணும், வாயையும் காக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாவுக்கு நம்ம ஒரு பூட்டு போடணும். அல்லேலூயா சொல்லுமா? ஊமையன்னு நம்மளை சொல்லிட்டா கூட பரவாயில்ல. என்ன நீ ஊமையா? இயேசுவிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். பிலாத்து கேட்கிறான், ஒண்ணுமே பதில் சொல்லல. அப்ப கேட்கிறான், நீ ஏன் ஒண்ணும் பதில் பேசாம இருக்கிற, சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. நல்லதை கூட பேசாம இருந்தா நம்ம ஞானி என்று விளங்கப்படுவோம் என்று நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிமே நம்ம வாயில வருகிற வார்த்தைகளை எல்லாம் கவனமா பயன்படுத்தணும். தேவையற்ற வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நாவு கொப்பளிக்குமா. ஆகவே நம்முடைய நாவை கவனமாக பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ இன்றையிலிருந்து, கடந்த வாரத்திலும் சொன்னேன், இந்த வாரத்திலும் சொல்றேன், மீண்டும் அதை பத்தி பேச வேணுங்கிற எண்ணமே எனக்கு இன்னைக்கு கூட வரல. நாவு ரொம்ப மோசமான ஒண்ணு நமக்குள்ளேயே இருக்கு. எனக்கு நன்றா ஞாபகம் இருக்கிறது. நான் அப்பொழுது 6வது 7வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு பிளேடு கிடைச்சது, ஒரு பிளேடு, நல்ல கூர்மையான பிளேடு. அந்த பிளேடை எடுத்து என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டேன். பிளேடு எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு
விளையாண்டேன், அவங்க எல்லாம் போனேன், இங்கெல்லாம் போனேன். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா ரத்தம் வடியுது, ரத்தம் வடியுது. எங்க இருந்து? பாக்கெட்ல இருந்து ரத்தம் வடியுது. என்னடான்னு பாக்குறேன், பாக்கெட்டுக்குள்ள வச்ச அந்த பிளேடு என் சட்டையை கிழித்து என் சரீரத்தை என்ன செய்யுச்சு? கிழிச்சு போட்டு. எனக்குள்ளே இருந்த அந்த பிளேடு எதுக்கு வச்சேன்னு தெரியல. அந்த காலத்துல ஒரு பிளேடு கிடைச்சாலும் ரொம்ப பெரிய காரியம் இல்லையா? ஒரு பிளேடு கிடைச்சது, பிளேடு இருக்கு அப்படின்னு எல்லாம் பெருமையா பேசுவோம். அந்த பிளேடு எங்கேயோ கிடைச்சது. அந்த பிளேடு எடுத்து சட்டைக்குள்ள வச்ச போது அந்த பிளேடு ஆனது என்னுடைய சட்டையும் கிழிச்சு என்னுடைய சரீரத்தையும் கிழிச்சு ரத்தம் வடியுது. இதே மாதிரி தாங்க நம்முடைய நாவு. அந்த அந்த அன்னைக்கெல்லாம் ஷார்ப்னர் எல்லாம் அதிகமா கிடையாது. பிளேடு இருந்தா பிளேடு தான் என்ன செய்வோம்? ஷார்ப் பண்ணுவோம். அப்போ இந்த பயன்படுகிற ஒரு பிளேட் ஆனது எனக்கு தீமை வரவழைத்தது. இதே போல தாங்க நமக்குள்ள இருக்கிற நாவு நமக்கே தீமை உண்டு பண்ணும், அது பிறருக்கும் தீமை உண்டு பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்ன செய்யணும்? பொறுமையா பேசணும். யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள். வரலையா? சொல்லுமா? ஒருத்தங்களை பேச விட மாட்டோம். ஏதாவது ஒண்ணு சொல்ல வந்திருப்பாங்க, அவங்க சொல்ல துவங்கி இருப்பாங்க, உடனே என்ன கிராஸ் டாக், உடனே அது அப்படி இல்லை இப்படி. அதான் அவங்களை கொஞ்சம் பேசத்தான் விடுங்களேன். அவங்க என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு முதல்ல கேட்போம். இது ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா? பாஸ்டமா என்கிட்ட கேட்பாங்க, எப்படித்தான் இதை கேட்டுட்டே இருக்கிறீங்களோ? சொல்றாங்க கேட்டுட்டே இருக்கீங்க, சொன்னதே திரும்ப சொல்றாங்க கேட்டுட்டே இருக்கீங்களே. ஆமா, அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதனால நானாவது கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. கேட்கிறதுக்கு பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. பேசுறதுக்கும் பொறுமையா இருக்கணும். கேட்கிறத தீவிரமாய் கேட்டுக்க, சொல்லுங்கன்னு கேட்டுக்கலாம். ஆனா பேசுகிறதுக்கு தீவிரமா இருக்க கூடாது, பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும். ஏன் தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:16 ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லி இருக்கிறது. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம்னா மூணாவது ஆள் அதை கேட்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுல மாமியாரும் மருமகளும் தான் இருக்கிறாங்க, பல வார்த்தைகளை பேசுறாங்க. யார் கேட்கிறாங்க? இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது, இவ்வளவு ஒரு வழி பண்ணணும்னு மாமியார் பேசுறாங்க. மருமகா, ஆமா இன்னைக்கு தான் மாமியார் தனியா கிடைச்சிருக்காங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு போடுன்னு போடுறாங்க. என்ன யாரும் கேட்கறது இல்ல. கதவை நல்லா சாத்திக்குவாங்க, வேற வெளியே யார வரான்னு பாத்துக்குவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா ஒன்றை மறந்து விடக்கூடாது, ஒருவருக்கு பேசிக்கொள்வார்கள். கர்த்தரதை என்ன செய்வாராம்? நம்ம பேசுறதை இன்னொருத்தர் கேட்கிறாருனாலே கவனமா தான் பேசுவோம். அதுவும் கர்த்தர் கேட்கிறாருன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மறைக்கவே முடியாது. நம்ம யாருகிட்ட என்ன வார்த்தை பேசுறோம் அப்படிங்கிறத கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். அப்ப கவனமா பேசணுமா வேண்டாமா? ஐயோ, நம்ம பேசுறத பிள்ளைகள் கேட்டக்கூடாது, நம்ம பேசுறத கணவன் கேட்டக்கூடாது, நம்ம பேசுறத மாமியார் கேட்டக்கூடாது, நம்ம பேசுறத மருமக கேட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம பேசலாம், கேட்காம இருக்கலாம். ஒருவேளை நம்ம பேசுறத அவங்க கேட்காம இருக்கலாம். ஆனா யாரு கேட்பா? கர்த்தர் கவனமா கேட்பார். அல்லேலூயா. ஏன்னா கடைசி நாள்ல இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு கணக்கு வைக்கணும்ல. அப்போ ஆண்டவர் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா தான் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறார். கடைசி நாள்ல போட்டு காமிப்பாரு. நீங்க பேசின வார்த்தைகளை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கேட்டுப்பாரு. ஐயா, நானா இப்படி பேசினேன், என் வாயிலிருந்தா இப்படி வார்த்தை வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வார்த்தைகள். ஆகவே ரொம்ப கவனம். நீங்க பேசுகிற எல்லா வார்த்தையும் யார் கேட்கிறா? கர்த்தர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இனிமே கவனமா பேசுமா? கணவன்கிட்ட பேசும்போது, மனைவியிட்ட பேசும்போது, மாமியார்கிட்ட பேசும்போது, மருமகிட்ட பேசும்போது, பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, பெற்றோர்கிட்ட பேசும்போது ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. அவர் அதற்கு கணக்கு புவிப்பார். அதற்கு தக்கபடியாக நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அல்லேலூயா.
கடைசியாக ஒரு 10 நிமிஷம் என்ன பேசுறேன், இந்த நாவினாலே என்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு விஷத்திலே, பாம்பின் விஷத்திலே ஒரு நன்மை இருக்கிறது என்றால், ஒரு கத்தி, ஒரு பட்டயத்தினாலே ஒரு நன்மை இருக்கிறது என்றால், தீமை இருக்கிறது என்றால், நன்மை இருக்கிறது என்றால், அதாவது நன்மையும் இருக்கிறது, தீமை இருக்கிறது. இந்த நாவினாலே உண்டாகிற நன்மைகளை நாம ஒரு சில நிமிஷம் பார்க்க போறோம். அல்லேலூயா. தீமையை தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். நன்மை, அதுக்கு முதல் வார்த்தையை நாம் வாசித்ததுதான் நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழி 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே என்ன இருந்தது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் இருந்தது, ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பாவம் செய்தார்கள். ஒருவேளை ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்திருந்தார்களானால் எண்டெண்டைக்கும் அவர்கள் பரிசுத்தமாகவே இருந்திருப்பார்கள். அந்த நல்ல தோட்டத்திலே என்ன இருந்தது? ஒரு நல்ல நன்மை தீமை அறியத்தக்க பாவத்தின் கனியும் இருந்தது, நன்மையின் கனி இருந்தது. அதே போல இந்த நாவினாலே, இந்த நாவில என்ன இருக்கிறது? மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவன் இருக்கிறது என்றால் என்ன? நம்முடைய வார்த்தையினாலே சோர்ந்து போயிருக்கிற ஒருவர்கள் நன்மை அடைய முடியும், பலப்பட முடியும். எத்தனை பேர் என்ன செய்ய தங்களுடைய வாழ்க்கையில தற்கொலை செய்து எண்ணத்தோடு இருந்தவர்களை சிலர் சந்தித்து நல்ல வார்த்தைகளை சொன்னபோது அவளை மரணத்திற்கு பாதுகாத்திருக்கிறார்கள். நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வார்த்தை சிலரை கொல்லலாம், ஆனால் சில நல்ல வார்த்தைகள் வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பழங்களுக்கு சமானம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் சில வேளையிலே வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக. யோசித்து பாருங்க, வெள்ளித்தட்டு, அதிலே பொற்பழம். அப்படியான மேன்மையான, நன்மையான, மகிமையான காரியங்களை நம்முடைய நாவினாலே நாம் அடைய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதே நாவு மரணத்தையும் கொடுக்கும், இதே நாவு ஜீவனையும் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம வேத வசனங்களை, அந்த விசுவாசத்தை அறிக்கையிடும் போது நமக்கு ஜீவன் உண்டாகிறது. தீமையான வார்த்தைகளை அறிக்கையிடும் போது தீமை உண்டு பண்ணுகிறது. அப்படியானா இந்த நாவிலே ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. அப்போ ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசி, நன்மையான வார்த்தைகளை நம்ம பிறரிடத்திலே வைப்போமானால் அது அவர்களுக்கு நன்மை உண்டாக்கும், நமக்கு நன்மை உண்டாக்கும். நமக்கு என்ன நன்மை உண்டாக்கும்? நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 18:20. அவனவன் வாயின் பலனால், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான், அவனவன் திருப்தி ஆவான். வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை பேசினோம்னா சாப்பாடு கிடைக்கும்னு அர்த்தம். வயிறு நிரம்பும். அல்லேலூயா. அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆகிற அளவிற்கு நமக்கு நன்மை உண்டாகும். இதே நாவு, இதே வாயு, இதே உதடு, இதிலே நல்ல வார்த்தைகளை பேசினோமானால் நம்முடைய வயிறு நிரம்பும். இல்லாட்டி பட்டினியா கிடக்க வேண்டியதான். அப்போ இந்த நாவினாலே நல்ல வார்த்தைகளை பேசினால் நமக்கு நன்மை உண்டாகும் என்ற அர்த்தம். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம், ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். ஔஷதம் என்றால் மருந்து என்ற அர்த்தம். ஔஷதம் என்றால் டானிக் என்ற அர்த்தம். அல்லேலூயா. டானிக்னு சொல்லலாம், இல்ல மெடிசின் சொல்லலாம், மருந்து என்று சொல்லலாம். அப்படியானா ஞானம் உள்ளவருடைய நாவு என்னது? ஒரு டானிக், ஒரு மெடிசின். அல்லேலூயா.
சோர்ந்து போறவனிடத்துல போய் அவனுடைய சோர்வை நீக்கும்படியாக 4 வார்த்தைகள் சொல்லுங்க. அவனுக்கு மருந்து கிடைக்கிறத விட அவனுடைய வாழ்க்கையில அவன் பலனடைவான். அவன் திரும்ப எழும்புவான். திரும்ப எழும்பி அவன் வாழுவான். சாகலான்னு நினைச்சிட்டு இருக்கவன் கூட நல்ல வார்த்தை கேட்டு மீண்டும் உயிர் பெறுவான். அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகும். அது ஒரு பெரிய டானிக் மாதிரி. அப்போ இதே நாவிலே விஷமும் இருக்கிறது, இதே நாவிலே என்னமும் இருக்கிறது, மெடிசின் டானிக்கும் இருக்கு. அல்லேலூயா. நம்ம விஷத்தை பயன்படுத்துவோமா, டானிக்கை பயன்படுத்துவோமா? டானிக்காக நம்முடைய நாவை பயன்படுத்தணும், மருந்தாக பயன்படுத்தணும். அநேருக்கு பயன்படுகிற மருந்தாக நல் வார்த்தைகளை, சரியான வார்த்தைகளை, நல்ல சந்தோஷிப்பிக்கிற வார்த்தைகளை அல்லது அவர்களை ஊக்குவிக்கிற வார்த்தைகளை இந்த நாவினாலே பேச வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? பொல்லாப்புக்கு தன் நாவை காப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாவின் மூலமாக நல்ல நாட்களை காண முடியும். அல்லேலூயா சொல்லுமா? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காக்கிறான் என்றால், இந்த நாவினாலே நம்ம நல்ல நாட்களை காண முடியும். அல்லேலூயா. துக்கமாய் இருக்கிற நாட்கள் சந்தோஷமாக்க முடியும். 2 பேர் துக்கமா இருக்கிறீங்க, கணவன் மனைவி துக்கமா இருக்கிறீங்க, யாராவது ஒரு நல்ல வார்த்தையை பேசினா, சந்தோஷமான வார்த்தையை, நம்பிக்கையான வார்த்தையை, அன்புள்ள வார்த்தைகளை பேசினா அது நல்ல நாளா மாறும். இதே நாவு பேசின சில காரியங்கள்னாலே ஒரு நாள் முழுவதும் துக்கமாக முடியும். இந்த நாவினாலே நல்ல வார்த்தைகளை பேசும்போது அது நல்ல நாளாகவும் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நாவினாலே நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல நாட்களை காண முடியுமா? காண விரும்புகிறோமா? இல்லது மோசமான வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை பேசி அந்த நாட்களை மோசமானதாக மாற்றுவோமா? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நாள்ல நான் ஒரு 10 வார்த்தையாவது நல்ல வார்த்தை பேசுவேன். அது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும், மற்றவங்களை தூக்கி விடணும், மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும், மற்றவங்களை விசுவாசத்தை கட்டி எழுப்பணும். அப்படி வார்த்தைகளைத்தான் நான் பேசுவேன். மற்ற வார்த்தைகளை பிறருக்கு சோர்வை உண்டு பண்ணுகிற மாதிரி, களைப்பை உண்டு பண்ணுகிற மாதிரி, குத்துகிற மாதிரி, தைக்கிற மாதிரி வார்த்தைகளை என் நாவிலிருந்து வரவே வராது அப்படின்னு ஒவ்வொரு விசுவாசியும் தீர்மானம் பண்ணணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியமுள்ள நாவோ ஜீவ விருட்சமா. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சமா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அங்கே ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஏதேன் தோட்டத்தை பற்றி சொல்லி இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனின்னு சொல்றேன்ல, அந்த ஜீவ விருட்சம் எது என்று சொன்னால் நம்முடைய நாவு ஒரு ஜீவ விருட்சமா. இந்த ஜீவ விருட்சத்தின் மூலமாக அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில நன்மை அடைய முடியும், பரலோகத்தை அடைய முடியும், என்றென்றைக்கு சந்தோஷமாய் வாழ முடியும். ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் என்றென்றைக்கும் பரிசுத்தமாக, என்றென்றைக்கு சந்தோஷமாக, பாவமற்றவர்களாய் வாழ்ந்திருக்க முடியும். அதே போலதான் இந்த நாவும் ஒரு ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்தின் மூலமாக மனுஷன் பரிசுத்தமாக முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், மற்றவர்களை தேற்ற முடியும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். அவள் என்றென்னைக்கு மகிழ்ச்சியா வாழவும் இந்த நாவு பயன்படுத்த முடியும். அதான் ஜீவ விருட்சம். பாருங்க, ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தை இந்த நாவுக்கு ஒப்புமையாய் சொல்லி இருக்கிறார். எந்த நாவை பாம்பின் விஷம் என்றும் பட்டயம் என்று சொல்லப்பட்டதோ அதே நாவை ஜீவ விருட்சம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இது பட்டயமாக பயன்படுத்த முடியும், பொற்பழங்களாகவும் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே ஒருத்தரை குத்தவும் முடியும், ஒருவரை தேற்றவும் முடியும். இந்த நாவுக்கு அவ்வளவு இருக்கிறது. சாக போகிறவனை சாகாமல் இருக்க இந்த நாவு செய்ய முடியும், ஒருவனை சாக செய்யவும் முடியும். அல்லேலூயா. தற்கொலை செய்து கொண்டவர்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அவங்களை வேதனைப்படுத்தும்படியா பேசினாங்க அப்படிங்கறதான் காரணமா இருக்கும்.
அந்த வார்த்தை அவளை கொண்டு விட்டது. ஆனா தற்கொலை இருந்து மீண்டவர்களை நீங்க போய் சந்திப்பீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி செத்து போலான் இருந்தேன், இவங்க வந்து பேசினாங்க பாருங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டாயிற்று, வாழலாம். இவ்வளவு பேர் கடன் வாங்குறாங்களே, நானும் வாழ முடியும். இவ்வளவு பேர் வியாதியோட வாழுகிறாங்களே, நானும் வாழ முடியும். இதை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை அவள் சொன்ன வார்த்தையில எனக்கு உண்டாயிட்டுப்பாங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அப்படிப்பட்ட நம்பிக்கையான நல் வார்த்தைகளை இந்த நாவினாலே பேசணும். ஒருத்தன் சாகிற மாதிரி பேசவே கூடாது, ஒருத்தன் வாழ்ற மாதிரி பேசணும். ஏன்னா இது ஜீவ விருட்சம். அல்லேலூயா. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். இன்னொன்னு சொல்லப்ப நாவின் மாறுபோட ஆவியை நொறுக்குமா. அப்போ பாருங்க, ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வாழ வைக்கிற ஜீவ விருட்சம், இன்னொன்று நொறுக்கிறது. இதே நாவு வாழ வைக்கிறது, இதே நாவு நொறுக்கிறது. உங்களுடைய நாவு நொறுக்கிறதா, உங்களுடைய நாவு வாழ வைக்கிறதா? உங்களுடைய வார்த்தையினாலே எத்தனை பேர் சந்தோஷம் அடைந்திருக்கிறாங்க? உங்களுடைய நாவினால் எத்தனை பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க? உங்களுடைய நாவினால் எத்தனை பேர் சாக போகிற தருணத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறாங்க? சோர்ந்து போயிருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய வார்த்தைகள் தேற்றி இருக்கிறது? ஆமாங்க, இந்த நாவு ஒரு ஜீவ விருட்சமும் கூட. இதே நாவு பாம்பின் விஷம் அழிக்கும், இதே நாவு ஜீவ விருட்சம். இது உண்டு பண்ணும், இது பரிசுத்தமாக்கும், இது நல்ல வாழ வைக்கும். அல்லேலூயா. நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. இருக்குதா? எத்தனை பேருக்கு ஆத்துமா இருக்கு? அப்பா, கொஞ்சம் பேருக்கு இன்னும் இருக்குதான்னு சந்தேகமா இருக்குது. அல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே சொல்றமா இல்லையா? ஆத்துமாவை காக்கிறான். எப்படி? நாவையும் வாயையும் காத்தா ஆத்துமாவை காக்கலாமா? நாவையும் வாயையும் காக்கலன்னா ஆத்துமாவை காக்க முடியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிற, விலையேறப்பெற்ற ஒரு ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஆத்துமா வாழ்கிறது போலதான் நம்ம வாழ முடியும். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. 3 யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப இந்த ஆத்துமா என்ற ஒன்று நன்றா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நாவையும் வாயையும் காக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டி இந்த ஆத்துமா கெட்டு போயிரும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்டர் கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த நாவு என்னவெல்லாம் செய்யுது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த வார்த்தைகளை வீட்டுல போய் கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். இந்த நாவு எவ்வளவு தீமை செய்கிறது, எவ்வளவு நன்மை செய்கிறது. இந்த நாவு தீமை செய்ய முடியும், நன்மையும் செய்ய முடியும். உங்களுடைய நாவு நன்மை செய்கிறதா, தீமை செய்கிறதா? உங்களுக்கே நன்மை செய்கிறதா, உங்களுக்கே தீமை செய்கிறதா? பிறருக்கு நன்மை செய்கிறதா, பிறருக்கு தீமை செய்கிறதா? இதுதான் ஃபைனல் பாயிண்ட். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நாவு என்கிற இந்த சிறிய அவயவமும் உங்களுக்கு தீமை செய்ய முடியும். தீமை செய்ய அனுமதிக்கிறீர்களா? உங்களையே கரைப்படுத்தும் அனுமதிக்கிறீங்களா? சில வீட்டை கொளுத்தும் அனுமதிக்கிறீங்களா? சிலரை சாகடிக்கிற விஷம் அது. ஓகேவா? இல்ல. இந்த வார்த்தையானது, உங்களில் இருக்கிற நாவானது உங்களுடைய ஆத்மாவையும் காக்கணும், பிறருடைய ஆத்மாவையும் காக்கணும். இனிமே மோசமான வார்த்தைகளை பேசவே பேசாதீங்க. பேசினா நீங்க விசுவாசியே இல்லைன்னு அர்த்தம். அது வீட்டுல பேசலாம், வெளியே பேசலாம், வேலை செய்யற இடத்துல பேசலாம், நண்பரிடத்துல பேசலாம். யாருகிட்ட பேசினாலும் மோசமான வார்த்தைகளை உங்களுடைய நாவு உச்சரிச்சுனாலே உங்களுடைய விசுவாசி என்கிற அடையாளம் போயிருச்சுன்னு அர்த்தம். நீங்களே போய் இங்க ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல ஒரு சண்டை நடக்குது, நீங்களும் போய் அவங்கள மாதிரி பேசுனீங்கன்னா அந்த சூப்பர்வைசர், அந்த மேனேஜர், ஏன் நீ ஒரு கிறிஸ்தவனாயிட்டு இப்படி பேசுறியா சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களா? அவனுக்கு விசுவாசின்னு தெரியாது, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டியன், இப்படி அம்மா பேசுறது அப்படிமா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களோ? உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. என்கிட்ட ஒரு நாள் சொன்னார் பாஸ்டர். ஹலோ, பேசினா
நன்மையான வார்த்தைகளை மாத்திரம். எபேசியர் 4:29 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும், அதாவது மோசமான வார்த்தைகள். மோசமான வார்த்தைகள்னா பிறரை குத்துகிற, பிறருக்கு என்ன உண்டு பண்ணுகிற, வேதனை உண்டு பண்ணுகிற, அல்லது பிறரை பிறருடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற இச்சகமான வார்த்தை எதுவும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையேன்னா அதை தவிர பேச வேண்டாம்னு அர்த்தம். பக்தி நாம பேசினா ஒருத்தனுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். நம்ம பேசினா அவனை ஆண்டவரை பத்தி சிந்திக்கணும். நம்ம பேசினா அவனுடைய விசுவாசம் கொஞ்சம் உயரணும். நம்ம பேசினா அவனுக்கு ஒரு தைரியம் உண்டாகணும். நம்ம பேசினா அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும். நம்ம பேசினா அவனுக்கு உள்ளத்துல இருக்கிற துக்கம் மாறணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நாம ஒரு வார்த்தை பேசுறோம்னா அது ஏதாவது ஒரு விதத்துல பிறருக்கு என்ன இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். இதுதான் ஃபைனல் பாயிண்ட். என்ன பாஸ்டர் பேசலாம்னா, நீங்க எந்த வார்த்தை பேசினாலும் அது மற்றவர்களுக்கு அவருடைய பக்தி விருத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டா நலமானதையும் பேசாமல் ஊமையனா இருந்தேன். ஓகேயா? இதுதான் முடிவு. பேசினா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அது ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனப்படணும். இல்லாட்டா ஊமையனா இருக்கணும். ஹலோ, வள கொல அப்படி இப்படி பேசுகிற அந்த நாக்கையெல்லாம் இன்னைக்கு கட் பண்ணிடுவோம். நாம நாட்டு ஆண்டவர் பண்ணுவார். நாமளே காவல் வச்சுட்டோம்னா, நாமளே கடிவாளம் போட்டுட்டோம்னா அந்த நாவினாலே நமக்கு நன்மை மட்டும் உண்டா. நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க? நிறைய வசனங்கள் சொன்னேன். ஏன்னா இத்தனை வசனங்கள் இந்த ஒரு நாவை பத்தி சொல்லி இருக்குன்னா சும்மாவா சொல்லி இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இத்தனை வசனங்கள் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்குது. இத்தனை வசனங்களையும் இந்த வேதம் இந்த நாவை பத்தி சொல்லி இருக்குன்னா அது எவ்வளவு முக்கியமான காரியம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கண்ணை பத்தி அவ்வளவு சொல்லல, காதை பத்தி அவ்வளவு சொல்லல, காலை பத்தி கையை பத்தி எல்லாம் அவ்வளவு சொல்லல. இந்த எலும்பு இல்லாத நாக்கை பத்தி ஆண்டவர் இவ்வளவு சொல்லி இருக்கிறார்னா நம்ம எவ்வளவு அதை பத்தி கவனமா இருக்கணும் யோசித்து பாருங்க. இனிமே யார்கிட்ட பேசினா அந்த வார்த்தையில அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டுன்னா பேசுங்க, இல்லாட்டி பேசாதீங்க. எல்லாரும் எந்திரிக்கலாமா? இயேசு சொன்னாரு, விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து ஜீவ நதி புறப்படும். ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம செய்கை ஒருவேளை நம்மை கரைப்படுத்தாம இருக்கலாம், நம்மை தீட்டுப்படுத்தாம இருக்கலாம், நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்காம இருக்கலாம். ஆனால் நம்முடைய வார்த்தை நம்மை கெடுத்திருக்கிறது, பிறரை கெடுத்திருக்கிறது. நம்மளை எல்லாரும் ஊமைன்னு சொல்லிட்டு பரவாயில்ல. வாய் பேசாத ஊமை, என்ன பேசாம இருக்கிற, பேசுன்னு கேட்கட்டும், பரவாயில்ல. நம்ம பேசுற வார்த்தை பிறரிடத்துல பேசும்போது அது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நன்மை செய்யும். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான வார்த்தையே பேசுங்கள். அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை மட்டும் வரணும். அப்படி ஒரு கண்ட்ரோல், அப்படி ஒரு கடிவாளம் இந்த நாக்குக்கு போடணும். போடல ஆத்துமா கெட்டு போயிடும், நம்முடைய சரீரம் கரைப்பட்டுரும். அது பிறரையும் கரைப்படுத்தும், பிறரையும் குத்தும், தைக்கும். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம், இந்த வாரத்துக்கு மட்டுமல்ல, இந்த வருடத்துக்கு மட்டுமல்ல,
இனிமேல் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் யோசித்து தான் பேசுவேன், அளந்துதான் பேசுவேன். தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே மாட்டேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படாது. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகளை மாத்திரம் பேசுவேன். தீர்மானம் செய்யலாமா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. இந்த நாவை நம்ம இவ்வளவு மோசமானது, இவ்வளவு பயங்கரமானதுன்னு கேட்கவே இல்லை, அறியவே இல்லை. ஏதோ சரீரத்தின் ஒரு உறுப்பு, அதுல பேசுறோம் அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த நாவு இவ்வளவு பயங்கரமான விளைவை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் இந்த 2 வாரமும் அதன் விளைவுகளை சொல்லி இருக்கிறார். இதே நாவை நன்மைக்கு பயன்படுத்தலாம், தீமைக்கு பயன்படுத்தலாம். உங்களுடைய நாவு எதற்கு பயன்படுகிறது, எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இனிமேல் யாரையும் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளோ, யாரையோ குற்றப்படுத்துகிற வார்த்தைகளோ, யாருக்கோ வேதனை தீமைகளை உண்டு பண்ணுகிறதோ, யாருக்கோ சோர்வை உண்டு பண்ணுகிறதோ, அப்படிப்பட்ட வார்த்தைகளின் வாயில வரவே வராது அப்படிங்கிற ஒரு கடிவாளத்தை போடுறேன். இனிமே நாம் பேசினா அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மற்றவளை தூக்கிவிடும், மற்றவளை தட்டி எழுப்பும், மற்றவர்களுக்கு கவலையை போக்கும். நல் வார்த்தை மாத்திரம் அப்படின்னு தீர்மானம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்னைக்கு இந்த நல்ல தீர்மானத்தை எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த நாவை குறித்து இந்த 2 வாரங்களும் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாவை நாங்கள் கடிவாளத்தால் அடக்கி வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாவினாலே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற, பக்தி விருத்தி உண்டாகிற நல்ல வார்த்தைகளை மாத்திரம் பேச